திருத்தணியில் உள்ள அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் உரிய மருத்துவ வசதி இல்லை என நோயாளிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை கட்டப்பட்டது. இங்கு நாள்தோறும் ஏராளமான நோயாளிகள் புற நோயாளிகளும் வெளிநோயாளியாகவும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த மருத்துவமனையில் எலும்புகள் உடைந்தால் சிகிச்சை அளிக்க போதிய மருத்துவர்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் மாலை முரசு தொலைக்காட்சி நேரடி கள ஆய்வில் இறங்கியது. நாம் மருத்துவமனைக்கு சென்றபோது ஒரு சிறுமியை பெற்றோர் முதுகில் உப்பு மூட்டை சுமப்பது போன்று சுமந்து சென்றனர். இதுகுறித்து விசாரித்த போது கீழே விழுந்து சிறுமிக்கு கால் உடைந்துள்ளதாக தெரிவித்தனர். ஆனால் நோயாளிகளை மருத்துவமனைக்குள் கொண்டு செல்வதற்கான வீல் சேரில் வீல் உடைந்து சேதமடைந்துள்ளது. இதனால் சிறுமியை பெற்றோர் சுமந்து வந்தனர். பின்னர் மீண்டும் சிறுமியை முதுகில் சுமந்தபடி பெற்றோர் மருத்துவமனையை விட்டு வெளியேறினர். இதுகுறித்து விசாரித்தோம். இந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்க முடியாதுன்றாங்களா? ஏன் என்ன ஆச்சு? அவ்வளோ பெரிய அடியா? எலும்பு உடஞ்சிருச்சாம்மா? காட்டு. இப்போ திருவள்ளூர் போகணும்னு யார் சொல்கிறது? திருவள்ளூர் போகணும், அதுக்கு ஆம்புலன்ஸ் எதுவும் பண்ண மாட்டாங்களாம்மா? எலும்பு முறிவு ஏற்பட்டு நடக்க முடியாமல் மருத்துவமனைக்கு வந்த சிறுமியை வேறு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும்படி கூறி அலைக்கழித்ததுடன் ஆம்புலன்ஸ் வாகனம் கூட ஏற்பாடு செய்யப்படாத நிலையில் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். நாள்தோறும் நோயாளிகள் இதுபோன்ற துன்பங்களை அனுபவித்து வரும் நிலையில் ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.